வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சவ் சவ் கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டைரெக்டாக சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை குழம்பு சாதம் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு நல்லா குறைவான தீயில் வச்சு அதோடைய வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதோடைய வாசனை நல்லா வர வரைக்கும் ரொம்ப குறைவான தீயிலே இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த மசாலாலாம் கருகி போயிடும். இது நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு இடிக்கிற கல்லுக்கோ இல்லை மிக்ஸி ஜாருக்கோ மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, இதையும் நல்லா கரகரன்னு நல்லா பொடிச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிறுபருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி சவ் சவ்வை தோலை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் பொறுத்து இந்த பருப்பு காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதிக்க வைங்க. இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம பொடிச்சு எடுத்துருக்கிற அந்த மசாலாவையும் வேர்க்கடலையும் இது கூட சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு இடிக்கிற கல்லில் தான் அந்த மசாலாவை இடித்து எடுத்திருக்கேன். அதை பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட இடிக்கிற கல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்க்கலாம். இது கூடவே இந்த வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும், கூட்டு சூப்பராக தயாராகிடும். இந்த கூட்டில் இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலையை இடித்து சேர்க்கும்போது அதோடைய வாசனை ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் இது கூட தூவிடலாம். இப்போது கூட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு அந்த கூட்டு கூடவே சேர்த்துடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான சவ் சவ் கூட்டு தயாராகிடுச்சு. அந்த வேர்க்கடலையோட வாசனையும் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும் கூட்டு சாப்பிடும்போது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.